Kindly subscribe this channel to enjoy more collection of moral stories. ஒரு காலத்தில் டேனியல்லாவின் அமைதியான ராஜ்யத்தில் ஐடன் என்ற புத்திசாலி மற்றும் கனிவான இளவரசன் வாழ்ந்தார். இளவரசர் ஐடன் தனது புத்திசாலித்தனத்திற்காக மட்டுமல்ல, அவரைச் சுற்றியுள்ள எளிய விஷயங்களிலிருந்து மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொள்ளும் திறனுக்காகவும் அறியப்பட்டார். ஒரு வெயில் நாளில் இளவரசர் ஐடன் அரச தோட்டங்களில் உலா வந்தபோது அவர் 2 விலங்குகளை கவனித்தார்: ஸ்டார்லைட் என்ற கம்பீரமான குதிரை மற்றும் பட்டர்கப் என்ற மென்மையான பசு. இந்த சந்திப்புகள் அவரது விதியை வடிவமைக்கும் ஆழமான பாடங்களை அவனுக்கு கற்றுத்தரும் என்பது அவனுக்குத் தெரியாது. ஒரு நாள் காலை இளவரசர் ஐடன் அரச தொழுவத்தில் உள்ள அற்புதமான குதிரையான ஸ்டார்லைட்டை கவனித்தார். குதிரை அயராது குதித்து பயிற்சி செய்து கொண்டிருந்தது, ஆனால் அது தடுமாறி விழுந்து கொண்டே இருந்தது. விட்டுக் கொடுப்பதற்கு பதிலாக ஸ்டார்லைட் மீண்டும் எழும்பும் ஒவ்வொரு ஜம்பையும் கச்சிதமாகச் செய்ய தீர்மானித்தது. இளவரசர் குதிரையின் விடாமுயற்சியால் ஈர்க்கப்பட்டார். ஸ்டார்லைட்டின் முயற்சிகளில் இருந்துதான் பெறக்கூடிய பாடம் பற்றி ஐடன் ஆழ்ந்து யோசித்தார். அவர் தனது சொந்த நோக்கங்களில், வணிகத்தில் இருந்தாலும் சரி, ராஜ்யத்தை ஆட்சி செய்வதிலும் சரி, விடாமுயற்சி முக்கியமானது என்பதை அவர் உணர்ந்தார். ஸ்டார்லைட் போன்ற உறுதியுடன் சவால்களை அணுகுவேன் என்று இளவரசர் முடிவு செய்தார். பின்னடைவுகள் அவரை ஊக்கப்படுத்த அனுமதிக்காது. ஒரு பிற்பகல் இளவரசர் ஐடன் கிராமப்புறங்களுக்குச் சென்றார், மேலும் கிராமவாசிகளின் குழுவால் சூழப்பட்ட மென்மையான பசுவான பட்டர்கப்பை கண்டார். அவள் கவலையுடனும் ஒத்துழைக்காதவளாகவும் தோன்றியதால் அவர்கள் அவளுக்கு பால் கறக்க சிரமப்பட்டனர். ஆர்வத்துடன் எய்டன் அணுகி, பட்டர்கப் தனது கன்றுக்குட்டியை தவறவிட்டதால் மன உளைச்சலில் இருப்பதை கவனித்தார். குடும்பம் மற்றும் பச்சாதாபத்தின் முக்கியத்துவத்தை இளவரசர் உடனடியாக புரிந்து கொண்டார். வெற்றியை தேடும்போது கூட இரக்கத்தின் முக்கியத்துவத்தையும் மற்றவர்களின் தேவைகளை புரிந்து கொள்வதையும் ஒருவர் மறந்துவிடக் கூடாது என்பதை அவர் உணர்ந்தார். இளவரசர் தனது ராஜ்யத்தையும் வணிக முயற்சிகளையும் விரிவுபடுத்தும்போது அவர் தனது மக்களின் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பார். அவர்களின் தேவைகள் மற்றும் உணர்ச்சிகள் எப்போதும் கருத்தில் கொள்ளப்படுவதை உறுதி செய்தார். இந்த மதிப்புமிக்க படிப்பினைகளால் உற்சாகமடைந்த இளவரசர் ஐடன் தனது முயற்சிகளில் அவற்றை பயன்படுத்தத் தொடங்கினார். ராஜ்யத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வது மற்றும் பின்னடைவுகளை வெற்றிக்கான படிக்கற்களாக மாற்றுவதில் அவர் விடாமுயற்சியுடன் பணியாற்றினார். அதே நேரத்தில் அவர் தனது குடிமக்களின் நலனை உறுதி செய்யும் இரக்க கொள்கைகளை செயல்படுத்தினார். அவர் அவர்களின் கவலைகளுக்கு செவிசாய்த்தார், வசதியற்றவர்களுக்கு ஆதரவளித்தார், மேலும் அனைவரும் மதிப்புமிக்கவர்களாகவும் கேட்கப்பட்டவர்களாகவும் உணரும் சூழலை உருவாக்கினார். காலப்போக்கில் இளவரசர் ஐடனின் ராஜ்யம் செழித்தது. மக்கள் செழித்தனர், நிலம் நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்தின் கலங்கரை விளக்கமாக மாறியது. எய்டனின் புத்திசாலி மற்றும் இரக்கமுள்ள ஆட்சியாளர் என்ற புகழ் வெகு தொலைவில் பரவியது. ஒரு நாள் அவர் அரச தோட்டங்கள் வழியாக நடந்து சென்றபோது ஐடன் மீண்டும் ஸ்டார்லைட் மற்றும் பட்டர்கப்பை சந்தித்தார். இந்த நேரத்தில் குதிரையும் பசுவும் ஒன்றாக இருந்தன. இது விடாமுயற்சி மற்றும் இரக்கத்தின் ஒற்றுமையை குறிக்கிறது. இந்த 2 குறிப்பிடத்தக்க விலங்குகளிடமிருந்து தான் கற்றுக்கொண்ட ஆழமான பாடங்களை இளவரசர் ஐடன் பிரதிபலித்தார். வெற்றி என்பது தனிப்பட்ட சாதனைகள் மட்டுமல்ல, மற்றவர்களை உயர்த்துவதும் இணக்கமான சமூகத்தை உருவாக்குவதும் ஆகும் என்பதை அவர் உணர்ந்தார். எனவே இளவரசர் ஐடனின் ஆட்சி டேனியலாவில் ஒரு பொற்காலமாக மாறியது, அங்கு குதிரை மற்றும் பசுவின் பாடங்கள் ஒரு இளம் இளவரசரை புத்திசாலித்தனமான மற்றும் அன்பான ஆட்சியாளராக மாற்றியது. ராஜ்யம் பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, இயற்கையின் எளிமையிலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு தலைவரின் பாரம்பரியத்தை போற்றிய அதன் மக்களின் இதயங்களிலும் செழித்தது.